குட் மார்னிங் டு ஹால். இன்றைக்கி வாங்க நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாலாடை எடுத்து 10 days வச்சுருந்த பாலாடை மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க. அதில் ஐஸ் கட்டி போட்டு அதில் அடிச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும், இல்லைன்னா எல்லோ கலராக இருக்கும். பசுனை ரொம்ப இருந்தால் வெண்ணெய் இப்படி திரண்டு வந்திருக்கணும். நல்லா ஐஸ் கட்டி போட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 4 or 5 times ஆகுது கழுவிக்கணும். இப்படி கழுவி எடுத்திங்களா இப்படி ஒயிட் கலராக வரும். ஒயிட் கலராக வந்ததுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாயை எடுத்து வச்சுட்டு நல்லா சூடேறணும். சூடேறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த வெண்ணெயை போட்டு காய்ச்சலாம். வெண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா இப்படி நல்லா தண்ணி மாதிரி பிரிஞ்சு வரும். ஃபஸ்ட்டு நெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இருக்க எல்லாமே போட்டுக்கலாம். 2 times வந்துட்டே இருக்குது. நல்லா கொதிக்கும். நம்ம நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் பார்த்திங்களா நெய் இது மாதிரி பிரிஞ்சு வந்துடும். நல்லா மணலாகவே இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இந்த மணல் இந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடாது. நெய்யை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எடுத்திங்களா சீக்கிரமாக நெய் கெட்டுரும். இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடாது. நல்லா தண்ணி மாதிரி பிரிஞ்சு நல்லாவே வரணும். இதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கணும். கல்லுப்பு போட்டிங்கன்னா தான் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த அளவுக்கு இருக்கும். அப்புறம் முருங்கைத்தலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். முருங்கைத்தலை எதுக்காக போடுறதுன்னா வாசனைக்காக போடுறது. போட்டு வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உடனே இப்படி நெய் வராது, தனித்தனியாக பிரிஞ்சு வரும். 1/2 hourக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நெய் ரெடி.